Hi all, welcome back to The Explores. Subscribe பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Subscribe பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு vlog தான் ஷேர் பண்ண போகிறேன். என்னோட நீஸ், அதாவது என்னோட அக்கா பொண்ணோட மேரேஜ் சீரீஸ் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ நான் லாஸ்ட்டாக எதை ஸ்டாப் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா மெஹந்தியில் தான் முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் மெஹந்தி நடந்தது, சண்டே நைட் ரிசப்ஷன். ஸோ ரிசப்ஷனுக்கு தான் நாங்கள் ஹாலுக்கு வந்திருக்கோம். இப்போ தான் ஹாலில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஜூன் 9th சண்டே ஈவினிங் ஒரு 5:30-6 இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாலுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ தான் எல்லாமே ஹாலெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் சீக்கிரமாகவே வந்துட்டோம் ஹாலுக்கு. ஸோ இந்த vlogல பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் அண்ட் த பிக் டே, அதாவது வெட்டிங் மேரேஜ் சீரீஸும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டேஜ் டெக்கார் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஈவென்ட் டெக்கார் ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க, ஸ்டேஜ் டெக்கரேஷன். ஸோ ரிசப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா டிசைனர் சாரீ தான் சூஸ் பண்ணியிருந்தேன். இது என்னோட ஹேர் டூ அண்ட் ஃப்ளவர், இது என் பொண்ணோட ஹேர் டூ அண்ட் அவுட்ஃபிட். ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அவங்க த குயின் பிரைடல் ஸ்டுடியோ ஃப்ரம் ஈரோடு, அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம எதுக்காக நின்றுட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை அழைப்பு போகிறதுக்காக நாங்கள் ரெடியாகி நின்றுட்டுருக்கோம் சீர்தட்டோட. ஸோ மாப்பிள்ளை கோயிலில் இருக்காரு, அங்கே போய் மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வரணும். அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே கொஞ்சம் ரிச்சுவல்ஸ்லாம் நடக்கும், அதெல்லாம் செஞ்சுட்டு மாப்பிள்ளைக்கு மாலை, இது பொண்ணோட தம்பியும் பொண்ணோட அண்ணாவும் சேர்ந்து மாப்பிள்ளைக்கு மாலை போடுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறதுக்காக செஞ்ச ஒரு தோரணம்னே சொல்லலாம். மாப்பிள்ளையெல்லாம் ரிச்சுவல்ஸ் முடித்து கோயிலேருந்து ஹாலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இதில் என்னோட பையன், அக்காவோட பையன் எல்லாருமே இருக்காங்க. தான் முன்னாடி வர்றது தான் என்னோட பையன். ஸோ மாப்பிள்ளை அழைச்சிட்டு போயிட்டுருக்கோம் ஹாலுக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரைட் சைடில் வர்றது தான் என் பையன், ப்ளூ பிளேசர் போட்டிருக்கான் இல்லையா, இவன் தான் இந்த பையன். ஸோ ஹாலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ பொண்ணும் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ மாப்பிள்ளையும் பொண்ணும் சேர்ந்து ஸ்டேஜ்க்கு போயிட்டுருக்காங்க. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தாங்க அந்த அவுட்ஃபிட்டில். அந்த ஸ்டேஜ் டெக்காரோட அந்த அவுட்ஃபிட்டோட சேர்த்து பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் நாங்கள் நிறையா ஸ்டால்ஸும் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இது மேஜிக் ஷோ போயிட்டு இருந்தது. இது வீடியோவாக கேப்சர் பண்ண முடியல. இது 360 டிகிரி கேமரா அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க. இது கிளி ஜோசியம். ஸோ வீடியோ எடுக்க முடிஞ்சதுனால பிக்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இது பவுலிங் கேம், அப்படி ஒரு 4-5 ஸ்டால்ஸ் மட்டும் ரிசப்ஷன் அன்னைக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் நைட்டு. இது பார்த்தீங்கன்னா நைட் டின்னர் ஃபுல்லாகவே பஃபே சிஸ்டம், ரிசப்ஷனுக்கு மட்டும் அங்கே பஃபே சிஸ்டம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட ஐட்டமோட பேர்லாம் அப்படியே கீழேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 35 ஐட்டம்ஸ்க்கு மேலேயே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ வெரைட்டி ஆஃப் ரெசிபீஸ் இருந்தது, எல்லாமே சூப்பராகவும் இருந்தது.
வெரைட்டி ஆஃப் ஃபுட். ஸோ டெசர்ட் பார்த்தீங்கன்னா இளநீர் பாயாசம் அது ரொம்ப சூப்பராக இருந்தது. பாசுந்தி, கோகனட் போலி, ஸ்வீட்டில் மட்டும் ஒரு 4-5 ஐட்டம் ஸ்வீட் இருந்தது. ஸோ மொத்தத்தில் பஃபே வாஸ் ரியலி சூப்பர்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் ரிசப்ஷன் ரொம்ப நல்லாவே நடந்தது. ஃபைனலி பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலியும் சிஸ்டர் ஃபேமிலியும் சேர்ந்து நாங்கள் ஒரு பிக் எடுத்துக்கிட்டோம் ரிசப்ஷன் அன்னைக்கு. ஸோ இப்படி தான் ரிசப்ஷன் நல்லபடியாக முடிஞ்சது. இது அடுத்த நாள், அதாவது ஜூன் 10th மண்டே மார்னிங் ஒரு 4:30 4:45 இருக்கும். அப்போ தான் ஸ்டேஜ் டெக்கரேஷன் அவங்களாம் பூஜை பண்ணுறவங்களாம் வந்துட்டாங்க. வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்காங்க. ஐயர்லாம் முகூர்த்தத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் டெக்கர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் டெக்கர் பார்த்தீங்கன்னா கோயிலில் கல்யாணம் நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் டெக்கார் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐயர்லாம் வந்து எல்லாமே முகூர்த்தத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொன்றா. ஸோ எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பொண்ணு அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ பொண்ணு அழைச்சிட்டு வந்து ஸ்டேஜில் உட்கார வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. எங்களோட ரிச்சுவல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ மந்திரம் சொல்லி மாலை மாற்றிக்கிறாங்க பொண்ணு மாப்பிள்ளையும். ஸோ அந்த மொமெண்ட் வந்துருச்சு நல்லபடியாக. தாலியும் கட்டிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த மொமெண்ட் எல்லாருக்குமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் கேம், அப்பளம் உடைக்கிறது, பூப்பந்து உருட்டி விடுறது, இந்த மாதிரி எல்லா ட்ரெடிஷ்னல் கேம்ஸும் நடந்தது. அப்புறம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இந்த மோதிரம் போட்டு எடுக்கிறது, எல்லா கேம்ஸுமே நாங்களும் வச்சுருந்தோம். ஸோ மஞ்சள் தண்ணி ஊற்றுறது, இது எல்லாமே ட்ரெடிஷ்னல் கேம்ஸ். என்னோடய பசங்க இதெல்லாம் பார்த்ததே இல்லை. அவங்களுக்கு இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து சர்ப்ரைஸ்டாக இருந்தது. இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்றதே அவங்களுக்குலாம் தெரியவே தெரியாது. என்னோடய பசங்களுக்கு விவரம் தெரிஞ்சு ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுற மேரேஜ் ஃபங்க்ஷன் தான் அவங்க அக்காவோட கல்யாணம் தான். ரொம்பவே சந்தோஷமாக ரொம்ப 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 என்ஜாய் பண்ணாங்க என்னோட 2 பசங்களுமே. இந்த மாதிரி நடக்குமா அப்படின்றதே அவங்களுக்கு ஒரு மாதிரி லைக் எக்ஸைட்டடாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் நல்லபடியாக கல்யாணமும் சந்தோஷமாக நடந்து முடிஞ்சுது. ஸோ இது வந்து பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற டைம்லேருந்து எல்லாருமே ஃபேர்வெல், எல்லாம் பொண்ணு வீட்டிலேருந்து எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நானும் என்னோடய ஹஸ்பண்டு தான் பொண்ணை கொண்டு போய் மாப்பிள்ளை வீட்டில் ஃபஸ்ட்டு விட போயிருந்தோம். அதுக்கப்புறம் தான் பொண்ணு வீட்டிலேருந்து எல்லாருமே நைட்டு சீருக்கு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் இப்போ எல்லாருமே ஃபேர்வெல், எல்லோரும் பை சொல்லிகிட்டு இருக்காங்க, கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இனிதே கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சுது. ஸோ மேரேஜ் சீரீஸ் இதோட முடிஞ்சுது. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேமிலி அண்ட் எங்கள் அக்காவோட ஃபேமிலியோட சேர்த்து ஒரு ஃபேமிலி பிக்கோட இந்த vlog முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
Today's quote is every moment is a fresh beginning. தமிழ் அர்த்தம் ஒவ்வொரு கணமும் ஒரு புதிய ஆரம்பம். Keep supporting me, be positive and always keep smiling. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. Thank you for watching this vlog. Meet you soon. Bye.